ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடல் தசைகளை வலிமையாக்கக்கூடிய 8 காலிஸ்தெனிக்ஸ் உடற்பயிற்சிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தசைகளை வலிமையாக்கிறதுக்காக இந்த காலிஸ்தெனிக்ஸ் உடற்பயிற்சியை செஞ்சுட்டு வராங்க. இது கூடுதல் கலோரிகளை எரிச்சு தசைகளை நல்லா கட்டமைப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. காலிஸ்தெனிக்ஸ் அப்படின்ற ஒரு சொல் கலோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலேருந்து உருவானது. இது அழகு அதுக்கப்புறம் வலிமையை குறிக்குது. இந்த உடற்பயிற்சிக்கு எந்த ஒரு உபகரணங்கள், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. வளையங்கள் அப்புறம் பார்கள் இது மாதிரியான ரொம்ப லேசாக இருக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி இந்த காலிஸ்தெனிக்ஸ் பயிற்சிகளை நாம செய்யலாம். அத்லெட்டிக்ஸ் அப்புறம் ராணுவத்தில் காலிஸ்தெனிக்ஸ் ஒரு பயிற்சியாக இருந்துட்டு வருது. அது உடல் வலிமையை மேம்படுத்தக்கூடிய பயிற்சியாக கவனத்தில் கொள்ளப்பட்டு வருது. உடற்பயிற்சி உபகரணங்களை பயன்படுத்தாம உடலோட அமைப்பு அப்புறம் உடல் வலிமை, உடல் தசையை மேம்படுத்துறதுக்காக பயனுள்ள ஒரு பயிற்சி முறையாக தாங்க இந்த காலிஸ்தெனிக்ஸ் பயிற்சி விளங்கிட்டு வருது. ஜம்பிங் ஜாக்கு, அதுக்கப்புறம் புஷ்அப், குவாட்டு, பர்ஃபீஸ், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இந்த காலிஸ்தெனிக்ஸ்ல அடங்குது. இந்த பயிற்சியை மேற்கொள்றதுக்கு மைதானமோ இல்லை குறிப்பிட்ட உடற்பயிற்சி சாதனங்களோ எதுவுமே தேவையில்லை. நாம விரும்பக்கூடிய எந்த ஒரு இடத்துல வேணாலும் இதை செய்யலாம். அங்க இருக்கக்கூடிய பொருட்களை உபகரணமா நாம பயன்படுத்திக்கலாம். இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஒரே நேரத்தில் உடல் இருக்கக்கூடிய பல தசைகள் இயங்க தொடங்கும். ஒட்டுமொத்த தசை குழுக்களும் சவாலான ஒரு பயிற்சியா அமையுது இந்த காலிஸ்தெனிக்ஸ் பயிற்சி. உதாரணமா காலிஸ்தெனிக்ஸ் பயிற்சியோட ஒரு அங்கமா கைகளை மடக்கியபடி குனிஞ்சு நிமிர்ந்து கால்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஸ்குவாட்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது அனைத்து கால் தசைகளும் வேலை செய்யும். அதோட அனைத்து தசை பகுதிகளும் சமநிலையை அடையும். உடலும் வலிமை பெறும். இந்த குறுகிய காலத்துல சிறந்த உடல் வலிமையை பெற்றுத்தரக்கூடியது தாங்க இந்த காலிஸ்தெனிக்ஸ் பயிற்சி. உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க, கட்டுக்கோப்பான தசைகளை பெற விரும்புறவங்க எல்லாருக்குமே இந்த உடற்பயிற்சிகள் பொருத்தமானதா இருக்கும். அந்த உடற்பயிற்சி மூலமா தசைகளுக்கு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். அதுக்கு காலிஸ்தெனிக்ஸ் பயிற்சி மட்டுமே போதுமானதா இருக்கும். இது உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம 8 காலிஸ்தெனிக்ஸ் உடற்பயிற்சிகளை பத்தி பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கான ஒரு 8 ஒர்க் அவுட். நீங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த 8 ஒர்க் அவுட்டை ப்ராப்பரா செஞ்சீங்கனாலே உங்களோட உடம்பை ரொம்பவே கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியும். அதுல முதலாவதா புல்லப்ஸ். குறைஞ்சது ஆரம்ப கட்டத்தில் நீங்க ஒரு 10 புல்லப்ஸ் எடுத்தாலே போதுமானதா இருக்கும். முதல்ல அந்த பாருக்கு ஈக்குவலா உங்களோட ஷோல்டரை மேலே கொண்டு கீழே இறக்கணும். இதை ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களோட உடம்பு ரொம்பவே கட்டுக்கோப்பா மாற்ற முடியும். உங்களோட ஷோல்டர் மசில் முன்ன பின்ன இந்த மாதிரி போயிட்டு வரணும். ப்ராப்பரா நீங்க செய்யணும். ரெண்டாவதா சின்னப்ஸ். நீங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது வெறும் 10 சின்னப்ஸ் செஞ்சாலே போதுமானது. அந்த பாருக்கு ஈக்குவலா உங்களோட ஃபேஸை கொண்டு போயிட்டு உங்களோட கை முட்டிகள் உங்களோட ஷோல்டரை பயன்படுத்தி நீங்க மேலே கீழே போயிட்டு வரணும். இது மாதிரி கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களோட உடம்பை ஃபிட்டா கொண்டு வர முடியும். இது மூலியமா உங்களோட பைசப்ஸ்க்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். மூணாவதா டிப்ஸ். மினிமம் நீங்க 20 டிப்ஸ் எடுக்கணும். அதாவது டபுள் பார்னு கூட இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களோட உடலோட ஒட்டுமொத்த பகுதியையும் நீங்க அந்த டபுள் பார்க்கு ஈக்குவலா கொண்டு உங்களோட நீஸ், அதாவது உங்களோட கை முட்டிகளை கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு வளைச்சு உங்களோட மொத்த உடல் எடையையும் கீழே இறக்கி மேலே ஏற்றணும். ஸோ இந்த ஒர்க் அவுட் ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஜிம்ல நிறைய பேர் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா செய்யற மாதிரி கீழே ஒரு வெயிட் லிஃப்டிங் மாதிரியான ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி செய்வாங்க. ஆனா ஆரம்ப கட்டத்தில் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நாலாவதா ஜம்ப் ஸ்குவாட். குறைஞ்சபட்சம் நீங்க 25 ஜம்ப் ஸ்குவாட் ஆவது எடுக்கணும். உங்களோட பாடியை ஃபேஸ் பண்ண மாதிரி ரொம்பவே பேரலா நின்றுக்கிட்டு நீங்க எகிரி குதிக்கணும். உங்களோட ஃபீட்டை மூவ் பண்ணாத அளவுக்கு நீங்க எகிரி மேலேயும் கீழேயும் குதிக்கணும். உங்களோட செஸ்ட் கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்களோட ஹெட் நேரா பார்த்தபடி இருக்கணும். ரொம்பவே ஃபோர்ஸா குதிக்க கூடாது. ரொம்பவே பொறுமையா நீங்க மேலே கீழே எகிரி குதிக்கிறது மூலமா இந்த பயிற்சியை சூப்பரா செய்ய முடியும். அஞ்சாவதா புஷ்அப். ஸோ புஷ்அப் பற்றி நாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ புஷ்அப்பை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சீங்கனாலே போதும். குறைஞ்சபட்சம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 30 புஷ்அப் செஞ்சாலே போதும். உங்களால் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக செய்ய முடியும்னா நீங்கள் 50 அபவ் கூட எடுக்கலாம். ஸோ உங்களோட முட்டியையும் உங்களோட உடலையும் நேராக வச்சுக்கோங்க. பொறுமையாக நீங்கள் உங்களோட செஸ்ட்டு தரையை தொடுற அளவுக்கு போயிட்டு மேலே வரணும். சில பேர் முட்டியை பெண்ட் பண்ணி தரையை தொடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பிளாங்க் மாதிரி கூட செய்யலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டை தரும். குறைஞ்சது 40 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் கீழே உங்களோட உடலை கொண்டு போயிட்டு மேலே கொண்டு வரணும். ஆறாவதா கிரன்ச்சஸ். குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிரன்ச்சஸ் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் செய்யணும். கிரன்ச்சஸ் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா எல்லாராலையுமே உங்களோட உடல் எடையை, அதாவது உங்களோட கால் முட்டியை மடக்கிக்கிட்டு கைகள் ரெண்டையும் உங்களோட தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு குனிஞ்சு நிமிர்ந்து உங்களோட முட்டி கிட்ட கொண்டு வரணும் உங்களோட செஸ்ட்டை. இது ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போக பழகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட 90 டிகிரி ஆங்கிளில் உங்களோட பாடியை நிமிர்ந்து உங்களோட முட்டிக்கிட்ட கொண்டு தொடணும். ஸோ இது மூலியமாக உங்களோட கோர் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஏழாவதா பர்ஃபீஸ்.
பர்பீஸ் உண்மையிலேயே வந்து ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட், உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் அவுட்னே சொல்லலாம். குனிஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புஷ்அப் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி படுத்துட்டு நீங்கள் உடனே டக்குன்னு உங்களோட கால் முட்டியை மடக்கி நிமிந்து எழுந்துச்சு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஜம்ப் அடித்து திரும்பவும் அதே மாதிரி புஷ்அப் பொசிஷனுக்கு போகும். இது மாதிரி குறைஞ்சது 10 செய்யறதுக்கு பாருங்கள். உங்களால் முடியும்னா 20 to 30 வரைக்கும் செய்யலாம். ஸோ பார்க்க ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த ஒர்க் அவுட் வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்லிம்மாக இருக்கவங்க ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறது மூலிமா உங்களோட உடலை வந்து ரொம்பவே கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியும். கடைசியான ஒர்க் அவுட் அதாவது 8வது வந்து ஜம்ப் ரோப் அதாவது ஸ்கிப்பிங். இந்த ஸ்கிப்பிங் உடற்பயிற்சிக்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஒன்று தான், அந்த ரோப்பு மட்டும்தாங்க. நிறைய பேர் ரோப் இல்லைன்னா சாதாரண கயிறை கூட யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ரோப்பு கிடைக்காம இருக்காது. ஸோ அந்த ஸ்கிப்பிங் ரோப்பை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களோட உடல் எடையை மொத்தமாக தூக்கி இந்த ஸ்கிப்பிங் செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் கவுண்டிங்கிறத விட நீங்கள் மினிமம் 30 செகண்ட்ஸ் செய்யணும் பிகினிங் ஸ்டேஜில். போக போக 1 minute 2 minute இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இதுவும் உங்களோட ஒட்டுமொத்த உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஒர்க் அவுட். உங்களோட உடம்பை ரொம்பவே கட்டுமஸ்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 8 உடற்பயிற்சிகளுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான உடற்பயிற்சிகள். அதனால் வந்து கட்டாயமாக நீங்கள் இந்த 8 உடற்பயிற்சிகளை வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும். ஸோ லாக்டவுன் காரணமாக நிறைய பேர் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இந்த 8 உடற்பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட். அதிகமாக அளவில் எக்யூப்மெண்ட்ஸும் தேவைப்படாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த 8 உடற்பயிற்சிகளை வீட்டில் இருந்தபடியே செய்யறது மூலிமா உங்களோட உடம்பு ரொம்பவே கட்டுமஸ்தாக கொண்டு வர முடியும். அதனால் வந்து லாக்டவுன் டைமில் நிறைய பேர் ஜிம்முக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படுற எல்லாருக்குமே இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடி செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை போடுங்க ப்ரோ, ஏன்னா என்னால் ஜிம்முக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்முக்கு போக முடியாத இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு உடல் எடை ஏறுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்களோட ஃபுட்ஸ் அதாவது டயட்டில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரியான ஃப்ரூட்ஸை எடுக்க பாருங்கள். அதுதான் உங்களோட உடலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்தில் தண்ணின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ வந்து டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் உங்களோட உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி 3-4 லிட்டர் அளவுக்கு கட்டாயமாக தண்ணி குடிக்க பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் உங்களோட உடல் எடைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் நம்மளோட ஷார்ட்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சரியான அளவு தண்ணி குடிக்கிறது உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுனில் நீங்கள் வந்து உங்களோட உடம்பு ரொம்பவே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த லாக்டவுன் வந்து எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே செய்யுங்க. உங்களோட உடம்பு ரொம்பவே கட்டுமஸ்தாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ஒர்க் அவுட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.